இந்த செஷனின் முடிவில் கொடுக்கப்பட்ட துணி மாதிரிகளின் ஸ்ட்ரக்சர்களை எவ்வாறு அடையாளம் காண்பது என்பதை கற்றுக்கொள்வோம். இந்த செஷனின் முடிவில் நீங்கள் துணி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸை விளக்கலாம், வெவ்வேறு துணிகளின் ஸ்ட்ரக்சரை அடையாளம் காணலாம், இடைகளின் அம்சங்களை பட்டியலிடலாம் மற்றும் அடிப்படை துணி வகைகளின் அம்சங்களை விளக்கலாம். நீளம், அகலம் எனப்படும் 2 வகை நூல் குழுக்களால் woven fabric கன்ஸ்ட்ரக்ட் செய்யப்பட்டுள்ளது. வீவிங் என்பது 2 செட் நூல்கள் வார்ப் மற்றும் வெஃப்ட் ஆகியவற்றை சரியான கோணத்தில் இணைக்கும். வார்ப் நூல் நீளமான திசையில் தறியில் கட்டப்பட்டுள்ளது. வெஃப்ட் அல்லது ஃபில்லிங் நூல்கள் வார்ப்பிற்கு சரியான கோணத்தில் செருகப்படுகின்றன. துணி கன்ஸ்ட்ரக்ஷனின் எளிமையான வகை பிளைன் வீவ் ஆகும். இதில் ஒவ்வொரு வெஃப்ட் நூலும் ஒவ்வொரு வார்ப் நூலின் கீழும் மாறி மாறி செல்கிறது. நெய்யப்பட்ட துணியின் பக்கங்களில் ரிப்பன் போன்ற அல்லது ஃப்ரிஞ்ச் எட்ஜில் நீளமாக ஓடுகிறது. துணிகள் இயற்கையான அல்லது மனிதனால் உருவாக்கப்பட்ட இழைகளால் ஆனவை. இந்த இழைகள் நூல்களாக சுழற்றப்பட்டு பல்வேறு வகையான தறிகளில் ஒன்றாக நெய்யப்படுகின்றன. ஒவ்வொரு இழைக்கும் அதன் சொந்த குணாதிசயங்கள் உள்ளன. அவை ஸ்பின்னிங், வீவிங் மற்றும் ஃபினிஷிங் மூலம் ஓரளவு மாற்றப்படலாம். மனிதனால் உருவாக்கப்பட்ட இழைகள், முக்கியமாக செயற்கை இழைகள், இயற்கையில் காணப்படவில்லை, ஆனால் ரசாயன கரைசலில் இருந்து பெறப்படுகின்றன. இயற்கை இழைகள் பருத்தி, கைத்தறி, பட்டு மற்றும் கம்பளி. பட்டு நூலை தவிர இயற்கை இழைகள் குறுகிய நீளம் கொண்டவை. அவை ஸ்டாப்பிள்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த ஸ்டாப்பிள்ஸ் ஒரு நீண்ட நூலாக முறுக்கப்படுகிறது. துணியின் சரியான மற்றும் தவறான பக்கத்தை அடையாளம் காண துணியின் இருபுறத்தையும் ஒன்றுக்கொன்று அருகில் வைக்கவும். துணியின் வலது பக்கத்தில் டிசைன் பிரகாசமாகவும் தெளிவாகவும் உள்ளதா, செல்வேஜ் இருண்டதாக மற்றும் குவியல்கள் தெரிகிறதா என சரிபார்க்கவும். நீங்கள் பருத்தி போன்ற ஒரு குறிப்பிட்ட துணியை வாங்க விரும்பினால் பொதுவாக அந்த ஃபைபர் வகையை பற்றிய தகவலை பொருளின் மேல் எழுதப்பட்டிருக்கும். துணிகளின் அடிப்படை வகைகள் woven fabrics, knitted fabrics மற்றும் non-woven fabrics. woven fabrics வார்ப் மற்றும் வெஃப்ட் ஆகிய 2 நூல்களால் தறிகளில் வீவிங் செயல்முறை மூலம் தயாரிக்கப்படுகின்றன. செவ்வக வடிவிலான பின்னிணைப்பு நூல்கள் வீவிங் எனப்படும். வார்ப் நூல்கள் தறியில் கட்டப்பட்டு குறுக்கு அல்லது வெஃப்ட் நூல்களால் நிரப்பப்படுகின்றன. நெய்த துணிகளில் கிரெயின்ஸ் உள்ளன. நைட்டட் துணிகள் நைட்டிங் இயந்திரங்களில் நைட்டிங் செயல்முறை மூலம் தயாரிக்கப்படுகின்றன. நைட்டிங் எனப்படும் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நூல்களின் தொடர் சுழற்சிகளை ஒன்றோடொன்று இணைத்து துணியை உருவாக்கும் செயல்முறையாகும். நைட்டிங் கையால் அல்லது நைட்டிங் இயந்திரங்கள் மூலம் செய்யப்படலாம். நான் woven துணிகளில் கிரெயின் இல்லை. அவை இழைகளை ஒன்றாக அழுத்துவதன் மூலம் உருவாக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டுகளால் உணரப்படுகின்றன. பிளாஸ்டிக் படம் மற்றும் விலின் இன்டர்ஃபேசிங். மற்ற சிறப்பு துணி வகைகள் நாப்ட் ஃபேப்ரிக்குகளில் முடி போன்ற இழைகள் ஒரு திசையில் கிடக்கின்றன. இதன் விளைவு ஒரு சிறப்பு வீவிங் மற்றும் ஃபினிஷிங் செயல்முறை மூலம் அடையப்படுகிறது. எடுத்துக்காட்டுகள் லானல், வெல்வெட், ஃபேஸ் கிளாத் மற்றும் வூல் பிராட் கிளாத். லேஸ் என்பது இயந்திரம் அல்லது கையால் செய்யப்பட்ட ஒரு திறந்த வெப் போன்ற நூல் அல்லது நூலால் செய்யப்பட்ட மென்மையான துணியாகும். இது பாலிஸ்டர், மோட்டராலிக் மற்றும் அக்ரிலிக் இழைகளின் கலவையால் செய்யப்பட்ட செயற்கை துணிகள் ஆகும். இது உண்மையான விலங்குகளின் உரோமத்தை உருவகப்படுத்தும் நீண்ட குவியல்களை கொண்டுள்ளது. இப்போது நாங்கள் ஒரு பரிசோதனையை மேற்கொள்வோம். அதற்காக உங்களுக்கு கவுண்டிங் கிளாஸ் அல்லது மேக்னிஃபையிங் லென்சஸ், woven fabric, knitted fabric, non-woven fabric, லேஸ் ஃபேப்ரிக்,
மற்றும் ஃபர் ஃபேப்ரிக் மற்றும் ஊவன் ஃபேப்ரிக் சாம்பிள்ஸ் தேவை. கொடுக்கப்பட்ட துணி மாதிரிகளின் ஸ்ட்ரக்சரை அடையாளம் காண்பதே பணி. துணி மாதிரிகளுக்கு 1, 2, 3 முதல் 15 வரை அடையாள குறியீடு எண்களை கொடுங்கள். மாதிரி எண் 1ஐ எடுத்து துணி மாதிரியை மேசையில் வைக்கவும். மேக்னிஃபையிங் லென்ஸின் உதவியுடன் துணியின் ஸ்ட்ரக்சரை பகுப்பாய்வு செய்யுங்கள். இங்கே காட்டப்பட்டுள்ள உருவகத்துடன் துணி அமைப்பை ஒப்பிட்டு கொடுக்கப்பட்ட உருவத்தின் எந்த துணி மாதிரியுடன் பொருந்துகிறது என்பதை கண்டறியவும். பின்வரும் அட்டவணையில் மாதிரி எண் 1இன் அந்தந்த வரிசையில் துணியின் பெயரை எழுதவும். மீதமுள்ள மாதிரிகளுக்கு மேலே உள்ள நடைமுறையை மீண்டும் செய்யவும் மற்றும் அட்டவணையை நிரப்பவும். கொடுக்கப்பட்ட துணி மாதிரிகளின் ஸ்ட்ரக்சரை அடையாளம் காணவும் என்ற தலைப்பில் இந்த செஷனின் முடிவை நாம் அடைந்துள்ளோம். இப்போது நீங்கள் துணி கன்ஸ்ட்ரக்ஷனை விளக்கவும், வெவ்வேறு துணிகளின் ஸ்ட்ரக்சரை அடையாளம் காணவும், இழைகளின் அம்சங்களை பட்டியலிடவும் மற்றும் அடிப்படை துணி வகைகளின் அம்சங்களை விளக்கவும் முடியும்.